எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி உங்களுக்கு. எவ்வளோ க்ரீமியாக ஃபேப்லஸாக சூப்பராக இருக்குல்ல இந்த தயிர் சாதம். பெரும்பாலும் ஒரு மிஸ்டேக் தாங்க நீங்கள் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக யார் வேணாலும் தயிர் சாதத்தை மதியம் நீங்கள் கொடுத்து அமிச்சா கூட அது கேக்கு மாதிரி ஆகி அப்புறம் வாயிலே வைக்காத மாதிரி புளிப்பாக கண்டிப்பாக. என் அன்பு வணக்கம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் நான் போட்டு நல்லா குழைவாக வடிச்சுக்கிறேன். வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இருங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, காலையில் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற அவசரத்தில் சாதம் வடிக்கிற வரைக்கும் ஆறுற வரைக்கும் எப்படிங்க வெயிட் பண்ண முடியும்? கரெக்ட், எனக்கு அது நல்லா புரியுது. அப்படின்னாலும் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். பட் நான் இப்போ ஆறுனது தான் நான் எடுத்திருக்கேன். அதை நான் கையில் நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த டயத்தில் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கரண்டியை வச்சு பின்புறமாக வச்சு இப்படியே நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக அது மசிஞ்சிரும். ஸோ அதனால் கை போட முடியலையேன்னு பண்ண தேவையில்லை. அது பண்ணுறது மூலியமாகவும் அதோட டெம்பரேச்சர் வேகமாக டவுன் ஆகும். ஸோ அப்படியும் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு இஞ்சியும் அரை பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி நான் அதை வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோ இங்கே வச்சுருக்கிறேன். அதை நான் அந்த சாதத்திலே சேர்த்துக்கிறேன். இந்த ஆற வச்ச பாலை நம்ம இப்படி சேர்க்கறது மூலயமாகவும் உங்கள் சாதம் நல்லா சூடாக இருந்தாலும் அது ரேப்பிடாக நல்லாவே குறைஞ்சிருக்கும். நீங்கள் மேஷ் பண்ணும்போது குறைஞ்சிருக்கோம், இப்போ தண்ணி இது ஊற்றும் போது இன்னும் நல்லாவே குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் தயிரை சேர்த்துக்கிறேன். இதே இந்த டயத்தில் உங்கள் சாதம் இதுக்கப்புறமும் லேசாக சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பதிலாக அரை டேபிள் ஸ்பூன் தயிரை இதில் சேர்த்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, அந்த கடுகு வெடிச்சிட்டு இருக்கும்போதே அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா செவந்து வந்துட்டுருக்கும்போது நம்ம 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு காயப்பொடியை போட்டு நம்ம சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரம்மியமான ஒரு க்ரீமியான ஒரு தயிர் சாதம் ரெடி. நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு இங்கே தான். அது என்னென்னா, தயிரை அதிகமாக சேர்த்துருவீங்க. அது நேரம் ஆக ஆக மத்தியானம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அது பயங்கரமான புளிப்பான சாதமாகிடுது, தயிர் சாதமாக இருக்காது. அதே மாதிரி நான் தண்ணி ஊற்றுனதும் இதனால தான். ஸோ அது ரொம்ப கெட்டியாகாமல் பார்த்துக்கும். ஸோ சூப்பராக அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.